எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு சவாலான தருணம் அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடிய தருணம் தான். அதிலும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தற்போதைய சூழல் ஒன்றிய அரசினால் பல்வேறு முனைகளிலிருந்து நிதி நெருக்கடி தரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் மிகச் சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு நம் முன்னால் வைத்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்க வாசகங்களோடு ரூ என்கின்ற ஒரு தமிழ் அடையாளத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கை நம் முன்னால் தரப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு தொழில் முனைவோராக ஆவதற்கான உற்சாகத்தை தருவதற்காக எம்எஸ்எம்இ செக்டார், அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை பெண்கள் நடத்துவதற்காக ஒரு பெரிய நிதி ஒதுக்கீட்டை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. எனவே பெண்களை தொழில் முனைவோராக ஆக்க ஒரு பெரும் ஊக்கத்தை தரும் விதமாக இந்த நிதிநிலை அறிக்கை தொடங்குகிறது. பெண்களுக்கு எதெல்லாம் மறுக்கப்பட்டு இருந்ததோ அதெல்லாம் தருவதற்கான ஒரு சிறப்பு பார்வையோடு தான், சமூக நீதி கண்ணோட்டத்தோடு தான் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. அந்த வகையிலே மொபிலிட்டி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுவதில் இருக்கக்கூடிய பல்வேறு இடையூறுகள். ரெண்டாவது, வீடுகளில் உங்களுக்கு நல்லா தெரியும், பொருளாதாரங்கிறது பெண்கள் கையில் வர தொடங்குறதே இப்போதான், இந்த காலகட்டத்தில் தான். இன்னும் சொல்லப்போனால் சம்பாதிக்கிற பெண்ணுக்கு கூட பொருளாதாரம் அவங்க கையில் இருப்பது பெரிய கேள்விக்குறி. அந்த நிலையில் அவர்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை இந்த அரசு சாத்தியமாக்கியது. பெண்களுக்கு உரிமை தொகை என்கின்ற பெயரில் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், அதிலும் சிறப்பு கவனம் இந்த நிதிநிலை அறிக்கையில் தரப்பட்டு ஏற்கனவே விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலரையும் இந்த வளையத்துக்குள் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த நிதிநிலை அறிக்கை தன்னுடைய முன்னெடுப்புகளை முன்வைத்திருக்கிறது. அதே போல தோழி அப்படிங்கிற ஒரு தங்கும் விடுதி திட்டங்கள், இது ஏற்கனவே ஒரு 13 ஹாஸ்டல் ரன் ஆயிட்டு இருக்கு, ஏற்கனவே போயிட்டு இருக்கு. அதற்கும் ஒரு நிதி ஒதுக்கீடு வழிவகை இந்த திட்டத்திலே இருக்கிறது. அதை நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்வது போல, நான் உங்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறேன், அந்த உள்ளத்தோடு உங்களை பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறாரே, அந்த ஒரு சொல்லின் பொருளை மெய்ப்பிக்கும் விதமாக எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற சொற்றொடரின் உண்மையான பொருளை இந்த நிதிநிலை அறிக்கை மிகச்சிறப்பாக முன்மொழிகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது.